Hello dudes, this is Prabhakar from my channel E02. இந்த சீரீஸோட செகண்ட் வீடியோ இது. இந்த வீடியோவில் ஃபோர்ஸ்டு அன்ராப்பிங் அண்ட் ஆப்ஷனல் அன்ராப்பிங் ஆப்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நார்மலாக ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணும்போது 2 வேரியேஷன் டைப்பில் டிக்ளேர் பண்ண முடியும். அந்த டேட்டா டைப்பை டைரெக்டாக வேரியபிள் ஈக்குவல் டு டேட்டா டைப் அப்படின்னு கொடுக்க முடியும். இன்னொரு ஆப்ஷன் வேரியபிள் கோலன் டேட்டா டைப் அப்படின்னு கொடுத்து டிக்ளேர் பண்ண முடியும். இந்த ரெண்டு டிக்ளரேஷனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வேரியபிள் ஈக்குவல் டு டேட்டா டைப்னு கொடுக்கும்போது அந்த பர்டிகுலர் டேட்டா டைப்புக்கான வேரியபிளுக்கு டிக்ளேர் பண்ணும்போதே மெமரி அலோகேட் ஆகிடும். ஆனால் கோலன்னு கொடுத்து ஒரு வேரியபிளை நீங்கள் கிரியேட் பண்ணும்போது அந்த வேரியபிள் டிக்ளேர் மட்டும் ஆகும், மெமரி அதுக்கான வேல்யூஸ் அசைன் ஆகும்போது அலோகேட் ஆகும். ஒரு டேட்டா டைப்புக்கான ப்ராசஸை வேரியபிள்னு நீங்கள் டிக்ளேர் பண்ணி ப்ராசஸ் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் வேரியபிளுக்கான வேல்யூவை எவ்ரி டைம் உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும். பட் கான்ஸ்டன்ட் சொல்லி, அதாவது லெட் அப்படின்னு கொடுத்து ப்ராசஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு டைம் வேல்யூ அலோகேட் ஆயிடுச்சுன்னா உங்களால் நெக்ஸ்ட் டைம் வேல்யூ சேஞ்ச் பண்ண முடியாது. டிக்ளேர் பண்ணுற அந்த பர்டிகுலர் ப்ராசஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கா வேரியபிளாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஃபோர்ஸ்டு அன்ராப்பிங் ஆப்ஷனோட சிம்பிள் எக்ஸ்க்ளமேட்டரி. ஃபோர்ஸ்டு அன்ராப்பிங் ஆப்ஷன் ஒரு பர்டிகுலர் டேட்டா டைப்பில் அசைன் பண்ணி யூஸ் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் டேட்டா டைப்போட வேல்யூஸ் மட்டும்தான் உங்களால் யூஸ் பண்ண முடியும். அதர்வைஸ் அதர் டேட்டா டைப்ஸோட வேல்யூவை அசைன் பண்ணும்போது எரர் அடிக்கும். ஆப்ஷனல் அன்ராப்பிங்கோட சிம்பிள் கொஸ்டின் மார்க். இந்த ஆப்ஷனல் அன்ராப்பிங்கை ஒரு பர்டிகுலர் டேட்டா டைப் யூஸ் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் டேட்டா டைப்க்கான வேரியபிளுக்கு அசைன் பண்ணுற வேல்யூ அந்த பர்டிகுலர் டேட்டா டைப்பாக இருக்கலாம், அதர்வைஸ் நல்லா இருக்கலாம். அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறதுக்காகத்தான் ஆப்ஷனல் யூஸ் பண்ணுறோம். ஃபோர்ஸ்டு அன்ராப்பிங் அண்டு ஆப்ஷனல் அன்ராப்பிங் ஆப்ஷன்ஸை கான்ஸ்டண்ட்டாக உங்களால் டிக்ளேர் பண்ணி யூஸ் பண்ண முடியாது. இன்கேஸ் நீங்கள் டிக்ளேர் பண்ணி அதுக்கான வேல்யூஸ் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட வியூ கண்ட்ரோலர்ஸில் எரர் த்ரோ ஆகும். அது என்ன எரர் அப்படின்னா, உங்களோட கான்ஸ்டன்ட் வேல்யூக்கு நில் வேல்யூ அசைன் பண்ணுங்க அப்படிங்கிறது தான். ஸோ கான்ஸ்டன்ட் வேல்யூக்கு நில் வேல்யூ அசைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்பவும் அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூக்கு இன்னொரு ப்ராசஸை அலோகேட் பண்ண முடியாது. ஏன்னா ஆல்ரெடி அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூக்கு நில் அலோகேட் ஆயிடுச்சு. உங்களோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணி பார்க்குறதுக்கு பிரிண்ட் ஆப்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சீரீஸோட நெக்ஸ்ட் வீடியோஸில் அனதர் பேசிக் டைப்ஸை பார்க்கலாம். ஓகே, உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.